முருகா 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 முருகானு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை செல்வோம்னு என்னுடைய நம்பியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் நீ காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேர்த்திக்காரன் காரணமாக காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னங்க காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காவலையும் பார்க்கணும்ல. என்ன உங்களுக்கு தெரியாதாங்க? நம்ம பார்க்காத காதலாலும் கேட்கணும். காதல்னா யார் மேல காதல்? நம்ம பெற்ற தாய் தந்தை மேல முதல் காதல். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப என்ன நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய கணவர் மீது ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க காதல் பண்ண உங்க மனைவி மேல மட்டும் காதல் வைங்க, சரிங்களா? இருந்துட்டாலும் அப்ப என்னுடைய வயது தெரிஞ்சிருப்பாங்க. என்னுடைய வயது 12ல இருந்து 13 ஆரம்பிக்குதுங்க. ஆமாங்க, உண்மையிலே தம்பி. ஆமா, வள்ளியோட வயது கலை பிரகாரம் 12 தான் இப்ப ஆரம்பமே. ஆக ஆசையெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே ஒரு கவிஞர் எப்படி சொல்லியிருக்காரு, 50 ஆசை வரும் இருக்காங்க. ஆமா, ஏன்னா ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரத்தில் கற்காத கல்வி, மூவத்தில் நடவாத திருமணம், நாளத்தில் பிறவாத பிள்ளை, 5த்தில் தேடாத செல்வம், 6த்தில் சுற்றாத ஸ்தலம், 7த்தில் பண்ணாத தியானம், 8ல் அடையாத ஓய்வு இருக்காங்க. எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? ஏன்னா ஓர் 8 என்பது 8 வயது என்பது விளையாட்டு பருவம் இருக்காங்க. ஈரத்தில் கற்காத கல்வியை 16 வயதுல கல்வியை கற்க வேண்டுமா. மூவத்தில் நடவாத திருமணம் என்ன? மூவட்ட 24 வயதுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் அடைய வேண்டும். 4த்தில் பிறவாத பிள்ளை, 4 32 வயதுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். 5த்தில் தேடாத செல்வம், 40 வயதுல காசு பணத்தை சம்பாதிச்சுக்கணுமா. 6த்தில் சுற்றாத செல்வம், 48 வயதுல கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை தேட வேண்டுமா. 7த்தில் பண்ணாத தியானம், 56 வயதுல அப்பதான் தியானம் பண்ணாங்களாம். ஆக 8ல் அடையாத ஓய்வு என்ன? 8 எத்தனை வயதுப்பா? 64 வயது. இந்த 64 வயது என்பது எல்லா சேட்டையும் செஞ்சு விட்டு போய் ஓய்வு எடுக்கக்கூடிய வயதுன்றாங்க. நம்ம ஆளுக்கு அப்படியா இருக்காங்க. 64 வயதுல தான் அதுக்கு சேட்டையவே ஆரம்பிக்குதுங்க. ஆமா, அப்ப 64 வயதுல ஆசை இருக்கும்போது என்னுடைய வயதோ 12 வயது ஆகிறது. எனக்கு ஆசை இருக்கணும்லங்க, இருக்கும்ல. அப்ப என்னுடைய ஆசையை சொல்லணும்லங்க, என்னுடைய காதல் சொல்லணும்ல. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, ஊழாங்காரி எப்பத்தான் வருவாரு, எப்படித்தான் வருவாரு அப்படின்னு இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் அப்ப என்னுடைய காதல் ஆமா வருவாரு. ஆக ஆனா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏப்பா சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் 3 மணி அளவில் ஆளை வெளியே தெளிர வேண்டிய அப்படியே மணி பேர் 2 மணி ஆகுது மாதிரி தெரியுப்பா. சரி, ஆக எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் வேண்டும் அப்படி வா 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 உலகாளி வா வா வான்னு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லட்டுமா? சிலி 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 விட காத்து வர வர உருகுது நாத்து, சிலி 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 விட காத்து
இங்கே நாடகம் பார்க்க வருகை இருந்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காவல்துறை நண்பர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நாச்சியாபுரம் காவல்துறை சார்பாக இளங்குடி மக்கள் அனைவர்களுக்கும், கிராமத்து பொதுமக்களுக்கும், நாடக கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பாக எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு யார் யாருக்கு போட்டி? வந்திருக்கக்கூடிய நண்பு மாமா திருவேடகத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்கள். நம்மளுக்குள்ள இருக்குப்பா போட்டி. ஆத்தியாரே அதுதானே நம்மளுக்கு. அப்புறம் நம்மளுக்கு போட்டி போடணும். ஆக போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. அவர் தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காருப்பா. ஆக வந்திருக்கக்கூடிய நாலு மகாமுனிவர் யாருப்பா அவரு? அப்படியே கருவனூரை சேர்ந்த நாரத மகாமுனிவர் கீதப்பிரியன் அவர்கள். அப்படிதானே? நல்லா பேசுவாரா? அப்ப யாரு எடுத்துறாங்க? வாய மூடுங்க. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. போன வருடம் இதுக்கு முந்தைய வருடம் நான் தான் வந்திருந்தேன். மாமா நாடகம் கல்யாணி மாமா நம்ம தான் வந்திருந்தோமா? சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக இந்த மேடைக்கு மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ள கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமா, நன்றி. இருக்கட்டாலும் வந்திருக்கக்கூடிய நாலு மகாமுனிவர் யாருன்னா கீழப்பிரியனவர்கள். என்னப்பா சேட்டையம்ல அவருக்கு அதே அப்பா அப்படியே நான் பார்க்காத சேட்டைய சேட்டை, அரை சேட்டை, முக்கா சேட்டை, முழு சேட்டை வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்தவன். சித்தன் போக்கு, சிவன் போக்கு, சத்தா போட்டால் செல்வாக்குன்னு அவர் சேட்டை என்னோட கமிச்சாருன்னா செல்லா காசாஜி முடியும். வெளியில வரட்டுமாப்பா. திமுறாமலையா உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல வெளியில வரட்டு எதா இருந்தாலும் நீ கரைச்சிடுறேன். ஆக வந்திருக்கக்கூடிய நாடுவர் கீதப்பிரியனவர்களா வள்ளி கலையரசியா? கீதப்பிரியனுக்கு என்னப்பா திறமை இருக்கு? வள்ளி கலையரசுக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. கூட்ட இருப்பீங்களா? சும்மா சொல்லுங்க. கையா அப்படி இல்ல இருப்பீங்கல்ல. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்களும் கிளம்பிடுவோம். ஆமா, சரி இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாடுகளா வள்ளியான சந்திப்பதற்கு முன்பதாக அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பகாமி ஈசத்து வசத்து என்று சொல்லக்கூடிய சமாஜத்துக்களை கடந்தவர் யாரும் நாரத மகாமுனிவர். 14 வென்றக்கூடியவர். முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் கீதப்பிரியன் செவியால கேட்டு கூடவே பிறந்ததுமா. எப்படியா அடையாங்க பதில வரணும் பாத்துக்கிடுவோம். வந்திருக்கக்கூடிய நாரதா வள்ளியான சந்திப்பதற்கு முன்பதாக இடமும் யாருக்கு சொந்தமான இடம்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குழு குழுன்னு கலக்கல் கலையரசியா? ஆமா, ரொம்ப கலையிட்டு போலாம்ல. பரவாயில்லங்க, வசதி வாய்ப்போட வச்சிருக்காங்க பாருங்க. உங்களுக்காகவே வச்சிருக்காங்க. என்னப்பா குழு என்ன வீசிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன மாமா இல்லங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஆக என்ன குளிர்ச்சியான இடம் அல்லவா? குழு குழுப்பு தானே இருக்கணும். எப்பவுமே அந்த குழு குழுப்பு இருந்துகிட்டே இருக்கணும். மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது எப்படி இருக்கு? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடத்துக்கு வரும்போது இந்த குறிஞ்சி மலர் எல்லாம் பார்க்கும்போது எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? மலரே குறிஞ்சி மலரேன்னு. எப்படி மாங்காய் கீழே உழுக மாட்டேங்குது. என்னையா அதாம அந்த வரிசையில் லாட்சி இருக்கும்ல. யார்
வழுங்க இருந்த பயணி கலைமகள் நன்றிதான். கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு? வெண்தட்டு, செந்தட்டு, பொன்தட்டுன்னு வாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் மக்கள் மத்தியில கிடைக்குது பாருங்க கைத்தட்டி என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளதுக்கெல்லாம் நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. எனக்கு இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை மணி ஆயிடுச்சுல. ஆமா, ஒரே ஒரு படம் கூட பாதிப்பு பொம்பளை சந்திச்சுவோம். மணி செந்தூர பூவே இங்கு தேசிந்தவா, செந்தூர பூவே இங்கு தேசிந்தவா, செம்மாய் காத்து தேன் கொண்டு வா,
சென்னை அடையாரை சேர்ந்த நேஷனல் பர்னிச்சர் அன்பு உள்ளம் எனக்கு 101 அன்பை கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 வணக்கம். இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளையை சந்திக்கணும்லப்பா. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி ரதி தேவி. ஆமா, இந்த ரதி அழகா, ரதி என்றாலே அழகி தானேங்க. உண்மையிலே கருத்த அழகி அந்த பெண்மணி. என்னங்க, கருப்பா இருந்தாலும் அழகான பெண்மணி, கருப்பழகி. ஆமா, அப்பேற்பட்ட கருப்பழகிய சந்திக்கணும். நல்ல பருப்பழகி. ஆங்க, உண்மையிலே அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தெரியுமா, பார்க்கவே ஆள் அப்படி இருக்கா. ஆனா அவளுக்கு வயது வந்து 25 வயது. ஆமா, இருந்தாலும் அந்த பெண்மணி வரணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காங்க, யாரு பாவ பொண்ணுத்தாயா. சரி இருக்கட்டும். ஆக அந்த பெண்மணியை சந்திக்க வேண்டும். அவர் இருவரும் வந்த நிலைமை சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா? ரவி தேவியை கூப்பிடலாமா? பார்த்தா ரவி தேவி சீக்கிரம் முடியாதா?